என்னங்க ஏன் கண் கலக்குறீங்க? சாப்பாடுல காரம் அதிகமா? இல்ல சாந்தி, வந்து அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சு. மாமா பார்த்த பெண்ணையே நீங்க மனம் முடிச்சிருந்தீங்கன்னா இப்ப நீங்க கண்களுங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. அப்படியெல்லாம் சொல்லாத சாந்தி, இது நானா விரும்பி ஏத்துக்கிட்ட வாழ்க்கை. எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் உன்ன போல ஒரு நல்ல மனைவி எனக்கு கிடைக்கவே மாட்டா. நான் அதுக்காக இன்னைக்கு என் அப்பாவோட பிறந்த நாள். என்ன மாமாவோட பிறந்த நாள்? ஏங்க முன்னாடியே சொல்லல? நாம 2 பேரும் போய் மாமாவை பார்த்து வாழ்த்து தெரிவிக்க போயிருக்கலாங்களா? எனக்கு அப்பாவை பார்த்து வாழ்த்து தெரிவிக்கணும்னு ஆசைதான் சாந்தி. ஆனா அங்க போகணும்னு நினைச்சாதான் உனக்கு தான் தெரியுமே சாந்தி, நம்ம திருமணத்துக்கு கூட அண்ணன் அண்ணி வரல. அவங்க எதிர்பார்த்த சீர்வரிசையோட நான் வந்திருந்தா நிச்சயமா என்னை ஏத்திருப்பாங்க. ஆனா நானும் கட்டிய துணியோட வந்தவளாயிட்டேன். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே. தள்ளு சாந்தி, நான் தான் உங்களுக்கு ஆகாதவ. நீங்களாவது மாமா போய் பார்க்க கூடாதா? போயிருப்ப சாந்தி, ஆனா அண்ணி நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. போன முறை அப்பா பார்க்க போனப்போ அண்ணி என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல. அதோட ஜாடமாட ஏதேதோ பேசினாங்க. மத்தவங்களுக்காக நம்ம பெற்றவங்க கூட பாக்கமா இருக்குது. எங்க இருந்தாலும் எங்க அப்பா அம்மாவும் நல்லா இருப்பாங்க சாந்தி. அவங்களுக்கு எந்த குறையும் வராது. சாந்தி, யாருன்னு பாரு. என்னங்க இங்க வாங்க, யாரு வந்திருக்காங்க பாருங்க. அப்பா அங்கப்பா, அங்கம்மா. நல்லா இருக்கேப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சேன். இன்னைக்கு உங்க பிறந்த நாள்ப்பா. என்ன ஏன் பிறந்த நாளா? ஆமா, இன்னைக்கு ஆகஸ்ட் 8 இல்ல? என் பிறந்த நாள் எல்லாம் எனக்கு எப்பவும் மறந்து போச்சுப்பா. ஆனா நான் மறக்கலப்பா. பிறந்த நாள்னு எங்கிட்ட இருந்து எதையோ எதிர்பார்க்கிற போல இருக்கேன். ஆனா மூர்த்தி, இப்போ என் கையில ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு எதுவுமே வேண்டாப்பா. எனக்கு வேண்டியதெல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். எங்களை ஆசீர்வாதங்கப்பா. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க, நல்லா இருக்கணும்ப்பா. 2 பேரும் அமோகமா இருக்கணும்ப்பா. என்னங்க என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? அதுதான் எனக்கு தெரியல சாந்தி. அண்ணன் கிட்ட நம்ம நிலைமையை சொல்லி. வேண்டாங்க, ஏற்கனவே நம்மளை கண்டா அவங்களுக்கு ஆகாது. இப்ப பணம் கேட்டு கையை நீட்டினா நம்மளை ரொம்ப கேவலமா நினைச்சிடுவாங்க. அதனாலதான் நானும் யோசிக்கிறேன். அங்க போய் தலை குனிவதை விட வட்டி கொடுக்க கால போய் விழலாம் போல இருக்கு. அப்படின்னா? ஆமா சாந்தி, வட்டி கடன் வாங்கலான்னு இருக்கேன். வேண்டாங்க, நம்ம எவ்வளவோ கஷ்டத்துல இருந்த போதும் யாருக்கிட்டையும் கை நீட்டி பணம் வாங்கினது இல்ல. அதனால மாமாவோட வயிற்றுக்கு இத வச்சுக்கீங்க. வேண்டாம் வேண்டாமா, வெள்ளிக்கிழமை அதுவுமா கையில உள்ளதை கழட்டாதம்மா. நீங்க 2 பேரும் படுற சிரமம் போதும். அத்தை, நான் நாளையும் கிழமையும் பார்த்து என் கையில உள்ளது கழட்டாம இருந்தேன்னா உங்க கழுத்துல உள்ளது கட்டா. அத்தை, இது நான் எப்ப வேணுமானாலும் மீட்டிக்கலாம். உயிர் போயிட்டா மீட்க முடியுமா? மாமாவோட உயிர் தான் இப்ப முக்கியம். அதனால இதெல்லாம் பெருசா நினைக்காதீங்க. என்னங்க, ஆக வேண்டியதுதான். நீங்க அம்மா, சாந்தி சொல்றதுதான் சரின்னு எனக்கு படுது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்குமா.
சாந்தி சாந்தி என்னங்க வாங்க மாமா வாங்க. சாந்தி சௌக்கியமா இருக்கியாமா? நல்லா இருக்கு மாமா. நீங்க தான் ரொம்ப இழைச்சு போயிட்டீங்க. யானை சாஞ்சா பிறகு அதனால எழுந்திருக்கவே முடியாது. அது மாதிரிதான் என் நிலை. ஆனா நீங்கெல்லாம் அதை பெருசுபடுத்தி வீணா கஷ்டப்பட்டுருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டேன்மா. அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. ஆமாப்பா, இது எங்க கடமை. சாந்தி, அப்பா குளிக்க வெண்ணி போடு. சரிங்க. அப்பா, நீ குளிச்சிட்டு சாப்பிடுங்க. எனக்கு ஓவர் டைம் இருக்கு, நான் கிளம்புறேன். என்னப்பா புதுசா இருக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்குமா வேலை? நீங்க என்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல படிச்சீங்களோ அன்னில இருந்து அப்படித்தாங்க. அடிக்கடி ஓவர் டைம் ஓயாம உழைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, இப்ப கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு, அதனால கம்பெனில வந்து வேலை செய்ய சொல்றாங்க. சும்மா இங்க இருக்கிறத விட அங்க போய் வேலை செஞ்சா ஏதோ கொஞ்சம் சம்பளம் கிடைக்குமேன்னு பாக்குறேன். என்னதான் நீ நின்னுட்டே இருக்க? அப்பா கவனிச்சுட்டேன். அப்பா வர்றேன்ப்பா, வர்றேம்மா. சரிப்பா. அப்போ மாமா, நீங்க அத்தையோட பேசிட்டு இருங்க, நான் உங்களுக்கு வெளியே போட்டுறேன்.